ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது நேற்று எடுத்த விலாகு. மண்டேனால கொஞ்சம் ஆர்டினரியாக சமைச்சா போகிறோம்னு சொல்லிட்டு காலையில் சில்லுன்னு வாக்கிங். இப்படிலாம் பசுமையாக இருந்தால் வாக்கிங் போகிறது ஒரு சுவடே தெரியல. ஒரு பொட்டு வேர்க்கலை, சில்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வாக்கிங் காலையில் போகிறதுக்கு சாயங்காலம் பார்க்குக்கு போகிறதுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாயங்காலம் பேரனோட வாக்கிங் பார்க்கு போவோம், காலையில் வாக்கிங் போவோம். இந்த வாக்கிங் இந்த அட்மாஸ்பியரில் நடக்கிறது நிஜமாகவே அவ்வளோ அப்படியே கொடைக்கானல் காஷ்மீரில் இருக்கிறாப்புல தான் இருக்கும் இந்த கிளைமேட்டும். அதனால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நேற்று நல்லா ஹெவியாக ஆடிப்பெருக்கு சாப்பிட்டதுனால சிம்பிளாக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இட்லி ஒரு ஓடு ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றின உடனே தான் மாவு கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஒரு பேரனுக்கு மட்டும் இட்லி ஊற்றிட்டு சட்டுன்னு ஒரு இது வந்தது. சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம். அதை யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். அதை எடுத்து நம்ம சப்பாத்தி போட்டுட்டு ஒரு குருமா பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் அரைச்ச சட்னி இருந்தது. அந்த சட்னியை வச்சு தான் இட்லி ரெடி பண்ணேன். அதே போல் இந்த சப்பாத்தி புல்கா, ரெடிமேட் அன்குக்குடு புல்கான்னு இருக்கும். இதை நம்ம ஆயிலே ஊற்ற வேண்டாம், அப்படியே தவாவில் போட்டு கையை வச்சு கூட எடுத்துடலாம். அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இன்றைக்கி எல்லா காய்கறியும் போட்டு அப்படியே ஒரு கூட்டு கணக்கில் வச்சு அதில் தேங்காய், முதல்ல கொஞ்சம் எண்ணெய் தாளித்து அதில் சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, அந்த காய்கறி வெந்த காய்கறி வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே தேங்காய், பொரிகடலை, முந்திரி பருப்பு, கசகசா, கொஞ்சம் இந்த கரம் மசாலா பவுடர், பச்சை மிளகா வச்சு நல்லா அரைச்சி மையாக அரைச்சி பேஸ்ட் கணக்கில் அரைச்சி ஒரு புல்கா. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன், ஆனால் சூப்பராக இருந்தது. அதோட மத்தியானமும் அதே போல் தான் மிக்சடு காய்கறி எது போட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு சிம்பிளான பொரியல். அதாவது நம்ம ஊரில் அந்த பொட்டலம் தருவாங்கள்ல உருளைக்கிழங்கு, அதுபோல் காரமாக வச்சேன். வெறும் ரசம் தான், அதனால் ரசத்துக்கு தொட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரமாக உருளைக்கிழங்கு மசால். இந்த மசால் கிட்டத்தட்ட இந்த கடையில் கொடுக்குறாப்புலேயே இருந்தது. நம்ம ஊரில் பொட்டலா கடையில் கொடுப்பாங்க, ஒரு கார மசாலா கொடுப்பாங்க, அதே போல் இருந்தது. பட் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாதம் கொதிக்க இருந்தோடனே சரி ஒரு பருப்பு பொடி போட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம், ரசம் தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பொடி போட்டு பழைய வத்த குழம்பு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் எப்போயுமே வத்த குழம்பு மிஞ்சினா ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். அதையே எடுத்து பருப்பு பொடி கொதிக்க சாதம் அப்படியே அதில் நெய் ஊற்றி உப்பு போட்டு பருப்பு பொடி, இந்த உருளைக்கிழங்கு, ஒரு சுட்ட அப்பளம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆர்டினரி தான். ஒரு சாதத்தை வடித்து ஒரு பருப்பு பொடியை போட்டு பழைய குழம்பை போட்டிருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அப்பளத்தை வாட்டியிருக்கேன். பொரிச்ச அப்பளம் கூட இருக்குது, பட் இந்த சாதத்துக்கு வாட்டின அப்பளம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டின அப்பளம். இன்றைக்கி சமையல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் வச்ச குருமாவும் இட்லியுமே ரொம்ப ஹெவியாக இருக்கிறாப்புல, இந்த சப்பாத்தி எல்லாமே ஹெவியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு 2:30 போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி பார்க்குக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இன்றைக்கி சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக சமைச்சாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.